மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் புதுச்சேரிக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் என தியாகிகள் கௌரவிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறையால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுவையில் வார விடுமுறை நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்போது சுதந்திர தின விழா, கிருஷ்ண ஜெயந்தி, வார விடுமுறை என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் புதுவையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் சுற்றுலா தலங்கள் களை கட்டின. புதுவையில் உள்ள தங்கும் விடுதிகள், நட்சத்திர உணவகங்கள் நிரம்பி வழிந்தன. புதுவையில் உள்ள தங்கும் விடுதிகளில் இடம் கிடைக்காத சுற்றுலா பயணிகள் புதுவையை ஒட்டி உள்ள கோட்டக்குப்பம், முதலியார் சாவடி, கடலூர் உள்ளிட்ட இடங்களில் அறை எடுத்து தங்கினர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட்டம் அலைமோதியது. இதேபோல் பாண்டி மெரினா கடற்கரை மற்றும் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர். கடலின் சீற்றம் சற்று அதிகமாக இருந்ததால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் அவர்களை கடலில் குளிக்க அனுமதிக்கவில்லை. புதுவையில் உள்ள சாலைகளில் அதிக அளவில் வெளிமாநில பதிவெண் கொண்ட கார்கள் வலம் வந்தன. சுற்றுலா பயணிகள் வருகையால் புதுவை அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை, புஸ்ஸு வீதி, நேரு வீதி, முதலியார்பேட்டை சந்திப்பு மற்றும் ஒயிட்டவுன் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. முக்கிய சந்திப்புகளில் போக்குவரத்து காவல்துறையினர், சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் இணைந்து போக்குவரத்தை சரி செய்தனர். கடற்கரையொட்டி உள்ள ஒயிட்டவுன் பகுதியில் உள்ள கட்டிடங்களில் வரையப்பட்டுள்ள படங்களின் முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் காவல்துறைக்கு தமிழக அரசால் அதிநவீன ரோந்து வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் வாகனங்களை பார்வையிட்டும் அதன் சிறப்பம்சங்களை கவனித்தும் பயன்பாடு விதங்களை கேட்டறிந்தும் பொதுமக்கள் பயன்படுத்துவது குறித்து அறிந்து கொண்டு குற்ற சம்பவங்கள் தடுக்கும் எண்ணம் குறித்து தமிழக அரசு பல்வேறு அதிநவீன முயற்சிகள் முதல் இந்த அதிநவீன வாகனம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தும் என மகிழ்ச்சியுடன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இவ்வாகனத்தில் அதிநவீன சிறப்பம்சங்கள் அடங்கிய ஹைடெக் வசதிகளுடன் கூடிய 4 பக்க கேமராக்கள், ஆடியோ, வீடியோ ஒளிபெருக்கியும், சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் 2 முதல்நிலை காவலர்களுடன் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் வாகனத்தில் ரோந்து பணியில் இருப்பார்கள். இவ்வாகனம் விழுப்புரம் உட்கோட்டம் மற்றும் கோட்டக்குப்பம் உட்கோட்டங்களில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ரோந்து பணியில் இருப்பார்கள். குற்ற சம்பவங்களை தடுக்கவும், குற்றங்களை உடனுக்குடன் கண்டறியவும் இவ்வாகனம் மற்றும் காவலர் அடங்கிய குழுவாக செயல்படுவார்கள்.